ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 4 10 திருமொழி 4 பாசுரத்தை அனுபவிக்க மானசீகமாக நாம் திருவரங்கம் திருத்தலத்தை அடைகிறோம். பெரிய பெருமாள் உபய காவிரி மத்தியில் ஆதிசேஷன்ல பள்ளி கொண்டிருக்கிறார். பிரணவாக்கார விமானம், திருமண தூண்கள், பெரியாழ்வார் அனுகிரகத்தால ஒரு முன்னாடி போய் நின்னுட்டோம். இப்ப 4 10 திருமொழியின் 4வது பாசுரம். இந்த பதிகம் முழுக்கவே மரண காலத்துல யமலோகம் போகாதபடி நீதான் அடியனை காக்க வேண்டும்னு பெரியாழ்வார் பெருமாளிடம் வேண்டிக் கொள்கிறார். இப்ப 4வது பாசுரத்துல சுவையான ஒரு பிரார்த்தனை பெரியாழ்வார் விண்ணப்பிக்கிறார். என்னன்னா, எம்பெருமானே, நீ ரொம்ப பெரியவன், ஆனா அடியனுக்கு மேல ரொம்ப அன்பு ஜாஸ்தி, அதனால நீ நன்னா இருக்கணும்னு அடியன் உன்னை கண்ணும் கருத்துமா பார்த்துட்டேன் இல்லையா? பெரியாழ்வார போல பெருமாளை பார்த்துட்டவா ஒருத்தர் உண்டா? நான் எவ்வளவு உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டேன் சொல்லி காட்டுறாருன்னு அர்த்தம் இல்ல, ஜஸ்ட் நினைவூட்டுறார். உன்னை அப்படியெல்லாம் நான் பார்த்துட்டேனோ இல்லையோ, மரண காலத்துல நீ என்னை பாதுகாக்க வேண்டிய நேரம் அது. நான் உன்னை பாதுகாக்க வேண்டிய காலத்தில் எல்லாம் பல்லாண்டு பாடி பொத்தி பொத்தி உன்னை நன்னா பார்த்துனுட்டேன். நீ என்னை பார்த்துக்க வேண்டிய நேரம் ஒண்ணு இருக்கு, அந்த நேரத்தில் நீ என்னை காக்க வேண்டும்னு வேண்டுகிறார். அதுதான் 4வது பாசுரம். ஒற்றை விடையனும் நான்முகனும் உன்னை அறியா பெருமையோனே, முற்ற உலகெல்லாம் நீயே ஆகி மூன்றெழுத்தாய முதல்வனேயோ, அற்றது வாழ்நாள் இவர்க்கென்று எண்ணி அஞ்ச நமந்தமர் பற்றலுற்ற, அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. ஒற்றை விடையனும் நான்முகனும் உன்னை அறியா பெருமையோனே, முற்ற உலகெல்லாம் நீயே ஆகி மூன்றெழுத்தாய முதல்வனேயோ, அற்றது வாழ்நாள் இவர்க்கென்றெண்ணி அஞ்ச நமந்தமர் பற்றலுற்ற, அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத் தரவணை பள்ளியானே. இப்ப பெரியாழ்வார் பாட்டின் முதல் பாதியில பெருமாளுடைய பெருமைகளை வர்ணிக்கிறார். நீ எவ்வளவு பெரியவன், காக்கிறதுக்கு உனக்கு சக்தி இல்லைன்னு மட்டும் நீ சொல்ல முடியாதுப்பா. ஏன்னா உன் பெருமை இருக்கே, அந்த தேவர்களாலும் அளக்க முடியாது. ஏன் மும்மூர்த்திகள்ல பிரம்மா சிவன்னு சொல்றோமே, அவர்களாலும் நாராயணா உன் பெருமையை அளக்க முடியாது. பாட்டு பாருங்க. ஒற்றை விடையனும், விடைனா காளமாடுன்னு அர்த்தம். ஒற்றை விடைனா ஒப்பற்ற காளமாடாகிய ரிஷப வாகனம். ஒற்றை விடையன்னா ஒப்பற்ற காளை மாட்டை வாகனமாக கொண்ட சிவபெருமான் அர்த்தம். சிவன் எப்போதும் தியானத்துல வேதத்தையே சொல்லிக்கொண்டு ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு பெருமாளையே சிந்திக்கிறார். அந்த சிவனாலும் ஒற்றை விடையனும் நான்முகனும், நான்முகன் பிரம்மா இருக்காரே, நாராயணனே தன் உண்டி தாமரையில அவரை படைச்சான். நாராயணனுடைய பிள்ளைங்கிற ஸ்தானம் பெற்றவர், உலகத்தை எல்லாம் படைப்பவர்ங்கிறோம். அந்த பிரம்மாவாலும் கூட உன்னை அறியா பெருமையோனே, அவர்களாலும் கூட உன்னை, நாராயணனாகிய உன்னை அறியா, முழுமையாக அறிய முடியாதபடி பெருமையோனே, பெருமை மிக்கவனாக இருப்பவனே. அதனால பெருமாளையே சிந்திச்சுட்டு இருக்க சிவபெருமானாகட்டும், பெருமாளிடமிருந்தே நேரடியாக தோன்றின பிரம்மாவாகட்டும், இவர்களாலும் கூட உன்னை அறியா பெருமையோனே, உன்னை அறிய முடியாதபடி உயர்ந்த பெருமைகள் கொண்டவனே. அது மட்டும் இல்ல, முற்ற உலகெல்லாம் நீயே ஆகி, முற்றன்னா மொத்தமாக அர்த்தம், மிச்சமே இல்லாமல் அனைத்து உலகெல்லாம் எல்லா உலகங்களும் நீயே ஆகி, நீயாகவே ஆகி இருக்கிறாய். உலகமெல்லாம் பெருமாளானா அப்படி இல்ல. மாமுனிகள் வியாக்கியானத்துல காட்டுறார், இந்த உலகத்துல எல்லா பொருளுக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார், அதனால பெருமாளே எல்லாம் சொல்லிடுறோம். மரத்துக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார், இந்த போனுக்குள்ளேயும் பெருமாள் இருக்கார், உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டிக்குள்ளேயும் இருக்கார், நமக்குள்ளேயும் இருக்கார். அதனால மரமும் பெருமாள் தான், தொலைக்காட்சி பெட்டியும் பெருமாள் தான், மொபைல் போனும் பெருமாள் தான், எல்லாமே பெருமாள். ஏன்னா எல்லாவற்றுக்குள்ளும் அவர் இருக்கிறார். உள்ள இருக்கிறதுனாலேயே அவர்னு சொல்லலாமான்னா இதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. நாமே திருவாய்மொழியில இது நிறைய பார்த்திருக்கோம். மேற்கொண்டு நாம நம்மாழ்வார் திருவாய்மொழி அனுபவிக்கும் போது அந்த விளக்கங்கள் வரும். நான் இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லி வச்சுடுறேன், பின்னாடி அந்த விளக்கங்கள்லாம் சொல்றேன். ஒரு பெரிய அலுவலகம் பார்க்கிறோம், அதுல ஒரு நூற்றுக்கணக்கான அலுவலர்கள் வேலை செய்கிறார்கள். மேல மேனேஜர், மேலாளர்னு ஒருத்தர் பணியாற்றார். ஒருத்தன் பார்த்துட்டு சொன்னான், பர்பா அந்த மேனேஜர் தான் இந்த ஆபீஸ். இது மேனேஜர் தான் ஆபீஸா? கீழே 1000 பேர் 100 பேர் வேலை செய்யறாளேன்னா, எத்தனை பேர் வேலை செஞ்சாலும் அத்தனை பேரும் இந்த ஒரு மேனேஜரோட கட்டுப்பாட்டுல இருக்கா. இவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் எல்லாரும் கேட்டு நடப்பா. அவர் தான் ஆபீஸ்.
இப்ப உலகமே பெருமாள்னா உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். அவன் கட்டுப்பாட்டுலதான் மொத்தமும் இருக்கு, எல்லாருக்குள்ளயும் இருந்துட்டு அவன் தான் எல்லாரையும் இயக்கின்னு இருக்கான். முற்ற உலகெல்லாம் நீயே ஆகி, அதனால எல்லா உலகமும் அவனேன்னு சொல்லிடலாம். இப்படி மூன்றெழுத்தாய முதல்வனேயோ, மூன்றெழுத்தால் சொல்லப்பட்ட பெருமை கொண்டவனே. அது என்ன மூன்றெழுத்து? ஆ, உ, மா. அதான் மூன்று எழுத்து. ஆ, உ, மா சேர்ந்தா ஓம்காரம் பிரணவம்னு ஒலிக்கும். அதுல பெருமாளை பத்தி என்ன சொல்லியிருக்குன்னா, அதுல ஆன்னா பெருமாள் பரமாத்மான்னு அர்த்தம், மான்னா ஜீவாத்மான்னு அர்த்தம், ஊ என்ன சொல்றதுன்னா அந்த பரமாத்மாவாகிய பெருமாளுக்கு மட்டுமே இந்த ஜீவாத்மா அடிமை, அவனுக்கே உரியவன். அதனால ஆனா பெருமாள், மானா ஜீவாத்மாக்கள் நாமோ, ஊனா அந்த பெருமாளுக்கு மட்டுமே நாம் எல்லாம் அடிமைகள், அவனுக்கே தொண்டர்கள், அவனுக்கே உரியவர்கள். ஆக மூன்றெழுத்தாய நான் எல்லோருக்கும் தலைவன் என்ற தன்மையை மூன்றெழுத்தாலே சொல்லப்பட்டு விளங்குபவனே அர்த்தம். மூன்றெழுத்தாலே சொல்லப்பட்ட அனைவருக்கும் தலைவன் என்ற தன்மை கொண்டவனே, மூன்றெழுத்தாய முதல்வனேயோ, அத்தனை பேருக்கும் முதல்வனாக, எல்லோருக்கும் காரண பொருளாக. யார் முதல்வனோ அவன்கிட்ட தானே எல்லாம் வரும். அதான் திருவள்ளுவர் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னார். அவனை முதல்வனாக கொண்டு அவங்கிட்ட இருந்தா மொத்த உலகமும் வந்தது. அப்படிப்பட்ட முதல்வனே ஓன்னார் பாருங்க. அதுக்கு மணவாள மாமுனிகள் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பெரியாழ்வார் வியக்கிறாராம். ஓ, எத்தனை எத்தனை பெருமைகள் பா உனக்கு இருக்கு. முதல்வனே இல்ல, முதல்வனே ஓ, ஐயோ எவ்வளவு பெருமை கொண்டவனாக நீ விளங்குகிறாய். அதனால நீ என்னை காப்பாத்தணும். எப்பன்னா அற்றது வாழ்நாள் இவர்க்கென்று எண்ணி. யமதூதர்கள்லாம் இருக்காளே, அவ ஒரு கணக்கு வச்சிருக்கா. அவருக்கு என்னைக்கு மரண தேதின்னு. அன்னைக்கு அற்றதுன்னா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். வாழ்நாள் அப்படின்னு இருக்கும் பாட்டுல, வாழ்நாள் அதுதான் வாழ்நாள்னா இருக்கு. அற்றது வாழ்நாள்னா வாழ்நாள் முடிஞ்சு போச்சு, ஆயுட்காலம் முடிஞ்சு போச்சு. யாருக்கு? இவர்க்கு. தன்னை சொல்லிக்கிறார். இவர்க்கு என்று எண்ணி, என்று நினைத்து கொண்டு. இவனுக்கு ஆயுசு காலம் முடிஞ்சு போச்சு. அற்றது வாழ்நாள் இவர்க்கு என்று எண்ணி, இவனுக்கு ஆயுசு காலம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுட்டு அஞ்ச. அஞ்சனா நாம பயப்படும்படின்னு அர்த்தம், அவ பயப்படுறான்னு இல்ல. அஞ்சனா நாம் அஞ்சும்படி. அதாவது யமதூதர்கள் நரக்கத்துக்கு கொண்டு போய் வேதனை கொடுக்கறதெல்லாம் அப்புறமா, அவன் தோற்றத்தை பார்த்தாலே 100 மடங்கு நரக வேதனை அந்த பயத்திலேயே அனுபவிச்சிருவானா. அஞ்ச நமந்தமர், அந்த யமனுடைய கிங்கரர்கள் நமந்தமர் இருக்காளே, பற்றல் உற்ற அற்றைக்கு. பற்றல்னா பிடித்து கொள்ளுதல், உற்றனா அதில் சிக்கிக்கொண்ட. பற்றல் உற்ற அவ பிடியில் சிக்கிக்கொண்ட, அற்றைக்குன்னா அன்றைக்குன்னு அர்த்தம், அந்த நாளிலே. இப்ப பாட்டு பாருங்க. அற்றது வாழ்நாள் இவர்க்கென்று எண்ணி, இவனுக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சுன்னு அஞ்ச அச்சுறுத்தும்படி ஃப்ரைட்டன் பண்ணிட்டு, நமந்தமர் பற்றலுற்ற அற்றைக்கு, யம கிங்கரர்கள் பிடித்து கொண்ட, அந்த பிடியில் நான் சிக்கி கொண்ட அற்றைக்கு, அந்த நாள்ல. இந்த அற்றைக்குங்கிறது ஏன் பெரியாழ்வார் போட்டார்னா, அதான் ஆரம்பத்துல சொன்னேன் பாருங்க. இற்றைக்கு நீ நன்னா இருக்கணும், நீ நன்னா இருக்கணும்னு அடியன் பல்லாண்டு பாடிட்டு இருக்கேன். ஆனா அற்றைக்கு என்னால உனக்கு பல்லாண்டு பாட முடியாது இல்லையா. அதனால இன்னைக்கு நான் உன்னை பார்த்துப்பேன், அன்னைக்கு நீ தான் என்ன பார்த்துக்கணுங்கிறாராம். ஆனா உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும், என்ன இது பெரியாழ்வார் பக்தியை விலை பேசுறாரு தானே. வேற இப்பெல்லாம் நான் உன்னை நன்னா பார்த்துனுட்டேன், கடைசி காலத்துல நீ தான் என்ன பார்த்துக்கணும். இது பெற்றோர்கள் என்னமோ குழந்தைகிட்ட, அது பேரு நான் உன்னை நன்னா வளர்த்து ஆளாக்கிட்டேன், இனி நீ என்ன பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. பொதுவா பெற்றோர்கள் சொல்ல மாட்டா, ஆனாலும் அப்படி சொல்வது போல் இருக்கேன்னு நமக்கு தோணும். அதுதான் இல்ல, அங்கதான் ரகசியம். பெரியாழ்வார் என்ன சொல்றாரா, இல்லப்பா எப்போதுமே உன்னை பார்த்துக்கணும் தான் எனக்கு ஆசை. ஆனா உன்னை பார்த்துக்கணும்னா அடியன் நன்னா இருக்கணும் இல்லையா. யமகிங்கரர்கள் அடியனை பிடிச்சு கொண்டு போயிட்டான்னா உனக்கு எப்படி அடியன் பல்லாண்டு பாட முடியும். அதனால நீ நன்னா இருக்கணும்னா நான் நன்னா இருந்து பல்லாண்டு பாடணும். அதனால நான் நன்னா இருக்கணும்னா நீ என்ன காப்பாத்தணும். அது நான் வாழ்வதற்காக இல்ல, உனக்கு பல்லாண்டு பாடுவதற்கு நான் நன்னா இருக்கணும். திருப்பல்லாண்டு தொடங்கும் போது அதான் கேட்டார். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு. என்ன நன்னா வச்சுடு. எதுக்குன்னா உன்னோட சேர்ந்து இருந்து பல்லாண்டு பாடுவதற்கு என்ன நன்னாவை. அதனால அற்றைக்கு, அந்த நாள்ல நீ என்னை காக்க வேண்டும். அப்படியே ரோல்ஸை ரிவர்ஸ் பண்ணிக்கோ. நான் உன்னை காத்து கொண்டிருக்கிறேன். அப்போது நீ நீ எப்பேற்பட்ட நீ, இத்தனை சக்திகள்னு சொன்னேனே, பிரம்மாவால் அறிய முடியாத, சிவனால் அறிய முடியாத, உலகமெல்லாம் நீயே என்னும்படி பிரணவத்தால் போற்றப்பட்ட முதல்வனாக இருக்கும் நீ என்னை, முன்ன விட்டா வேற கதியே இல்லாமல் நீ நன்னா இருக்கணும் நீ நன்னா இருக்கணும்னு வாழ்த்தி கொண்டு இருக்கும் என்னை காக்க வேண்டும். அரங்கத்தார் படைப்பள்ளியானே காத்து கொடுக்கணும்னு பிரார்த்திப்பதுதான் இந்த பாசுரம். ஒற்றை விடையனும் நான்முகனும் உன்னை அறியா பெருமையோனே, முற்ற உலகெல்லாம் நீயே ஆகி மூன்றெழுத்தாய முதல்வனேயோ, அற்றது வாழ்நாள் இவர்க்கென்று எண்ணி
அஞ்ச நமந்தமர் பற்றலுற்ற அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்து அரவணை பள்ளியானே. ஒற்றை விடையனும் நான்முகனும் உன்னை அறியா பெருமையோனே. முற்ற உலகெல்லாம் நீயே ஆகி மூன்றெழுத்தாய முதல்வனேயோ. அற்றது வாழ்நாள் இவர்க்கென்றெண்ணி அஞ்ச நமந்தமர் பற்றலுற்ற அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத் தரவணை பள்ளியானே. ஒப்பற்ற ரிஷப வாகனத்தை கொண்ட சிவனும் 4 முகம் கொண்ட பிரம்மாவும் உன்னை அறிந்து கொள்ள முடியாதபடி பெருமை பெற்றவனே. மொத்த உலகங்களும் நீயே என்னும்படி எங்கும் நிறைந்தவனே. 3 எழுத்து பிரணவத்தால் போற்றப்படுபவனே. உலகத்துக்கே முதல்வனே. என் வாழ்நாள் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுண்டு பயமுறுத்தி யமகிங்கரர்கள் என்னை கொண்டு போகும்போது அன்னைக்கு நீதாண்டா என்னை காப்பாற்றணும். திருவரங்கத்தில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டவனே. அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ லார்ட், whose glories cannot be measured even by Shiva who rides the bull and Brahma with 4 faces. O the Lord who is the entire universe. O the Lord prized by the 3-syllabled Pranava. O the primordial being. When my lifetime is over, the servants of Yama will catch me at that time. You have to protect me. O the Lord reclining on the serpent bed in Srirangam என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலும் பெரியாழ்வார் பிரார்த்தனை தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஒற்றை விடையனும் நான்முகனும் உன்னை அறியா பெருமையோனே. முற்ற உலகு எல்லாம் நீயே ஆகி 3 எழுத்து ஆய முதல்வனேயோ. அற்றது வாணாள் இவர்க்கு என்று எண்ணி அஞ்சனமந்தமர் பற்றல் ஊற்ற அற்றைக்கு நீ என்னை காக்க வேண்டும் அரங்கத்தரவணை பள்ளியானே.